என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் அதிகாலை வேளையில் இந்த நிகழ்ச்சி தரப்படுகிறது என்று சொன்னால், மக்களுக்கு பயனளிக்கும் நிகழ்ச்சி, மக்களை மக்களாக வாழ வைக்கக்கூடிய நிகழ்ச்சி, நோயற்ற வாழ்வுக்கு வழிகாட்டக்கூடிய நிகழ்ச்சி. இன்றைக்கெல்லாம் நோய் வந்துவிட்டால் தங்களுடைய வருவாயில் பெரும்பகுதியை டாக்டர்களுக்கே கொடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அதிலிருந்து விடுபட்டு கொள்ளலாம் நான் அனுதினமும் யோகாசனத்தை கை கொண்டால் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு அபிஷேக் குமார் 17 வயது, அர்ஜுன் 15 வயது, 10ஆம் வகுப்பு TAV ஸ்கூல் முகப்பேரில் படிக்கிறார்கள். இவர்கள் கர்ணபீட ஆசனத்தை செய்யப் போகிறார்கள். அதை சிவலிங்க ஆசனம் என்றும் சொல்லலாம். என் அருமைச் சீடர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு காலை நீட்டுங்கள். கொஞ்சம் முன்ன போகணும், முன்ன போங்க, இன்னும் கொஞ்சம் போங்க, நல்ல போங்க. அப்படியே விபரீதகரணிக்கு வந்து அலாசனத்துக்கு வந்து கர்ணபீட ஆசனத்துக்கு வரணும். நல்ல விபரீதகரணி கொண்டு வா. அப்படியே அலாசனம் இறக்கு. அப்படியே கர்ணபீடாசனம் நல்ல கிளை இறக்கு, முட்டை கால் பார்த்து அப்படி வச்சுக்கோ. கர்ணபீடாசனம் இது சிவலிங்கம் போன்று இருக்கின்ற காரணத்தினால் இது சிவலிங்க ஆசனம் என்று கூட சொல்வார்கள். கர்ணபீடம் என்றால் கர்ணம் என்றால் காது, காது ஆசனம். காது செவிடாக இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த ஆசனத்தை செய்தால் சரியாயிரும். அதோட கண், மூக்கு, காது, ENT டாக்டர்கள் செய்ய வேண்டிய தொண்டையில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், தைராய்டில் இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கண், மூக்கிலே அடைப்பு ஏற்படும், மூக்கிலே வாசம் சிறிய பேருக்கு தெரியாது, அது சளிநீசம் என்று சொல்வார்கள். மெதுவாக இறக்குங்கள், காலை நீட்டுங்கள், நீண்ட மூச்சை வாங்கிக் கொள்ளுங்கள், எழுதுவாக எழுந்து உட்காருங்கள். இந்த பாரு, இங்கே தலை வச்சு கிராஸில் போடு, நீ இங்கே தலை வச்சு கிராஸில் போடு. பல கோணங்களில் இந்த ஆசனத்தை செய்கிறார்கள், பார்க்க வேண்டும். கால் முட்டு தரையை, காதை ஒட்டி தரையை தொட்டு விட வேண்டும். ஆனாலும் கூட முடியாதவர்களுக்கும் முடிந்த அளவு செய்தாலே முழுமையான பலன் கிடைக்கும் என்பதுதான் உண்மை. கர்ணபீட ஆசனம் சிவலிங்க ஆசனம். சில குழந்தைகளுக்கு பார்ப்பீர்கள், அடுக்கு தும்மல் வந்து கொண்டே இருக்கும் பனிமழை காலங்களில். இந்த ஆசனத்தை நாம் பக்கத்தில் சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் நம்ம பக்கத்திலே உட்கார்ந்து இது போன்று செய்ய வைத்தால் அந்த அடுக்கு தும்மல், சளித்தொல்லை, அடிக்கடி தொண்டைப்போச்சல், தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் இவைகளெல்லாம் நீக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். மெதுவாக இறக்குங்கள், காலை நீட்டுங்கள், நீண்ட மூச்சு வாங்கி கொள்ளுங்கள். அங்கே தலை வச்சு இங்கே கால் நீட்டு, தூக்க. பல கோணங்களில் இந்த ஆசனத்தை செய்கிறார்கள், நீங்கள் கவனிக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், இது சிவலிங்கம் மாதிரி இருக்கிறதுனால சிவலிங்க ஆசனம் என்று சொல்லலாம். கர்ணபீட ஆசனம் என்றால் காது ஆசனம் என்று பெயர். காது செவிடானவர்களுக்கும் கூட காது தெரியும். சில பேருக்கு காதில் சீழ்வடியும், காதில் கொட கொட என்று சத்தம் கேட்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த ஆசனம் ஒரு முழுமையான தீர்வை காண முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு 20 எண்ணிக்கை காலையிலும் மாலையிலும் இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். மெதுவாக இறக்குங்கள், நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள்.
எழுந்து பத்மாசனத்தில் உட்காருங்கள். அங்கே பார்க்க. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் அற்புதமான ஆசனங்கள். இவைகளெல்லாம் நாம் அனுதினமும் பழகினால் நமக்கு இந்த பிரச்சனைகள் வராது. வந்தாலும் முழுமையாக நீங்கிவிடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவைதான் முக்கியம். மனிதன் கடவுளை பிறக்க வைக்கும் பொழுது அவனுக்கு எந்த நோயும் இருப்பதில்லை. பிறந்த பின்பு உணவு பழக்க வழக்கங்களாலும் பல்வேறு பெற்ற சுற்றுப்புற சூழ்நிலைகள் கெட்டுப்போவதனாலும் மனிதனுக்கு நோய் வருகிறது. எந்த சூழ்நிலையிலும் மனிதனுக்கு நோயே வராது. நோய் எதிர்ப்பு சக்தி மனிதனுக்கு கிடைத்து விட்டால் அவனை எந்த நோயும் அண்டாது. அதுதான் முக்கியம். எல்லா நோய்களும் இவன் சாப்பிடக்கூடிய உணவினாலும் சுற்றுப்புற சூழ்நிலையினாலும் தான் மனிதனுக்கு நோய் வருகிறது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அனுதினமும் ஆசனம் செய்துவிட்டால் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து விடுகிறது. இந்த நோய் நமக்கு வராது. 100 என்ன 200 வயதை கூட நாம் தாண்டலாம். ஏனெனில் நமது முனிவர்களெல்லாம் 10,000 ஆண்டுகளை கடந்து இருக்கிறார்கள். ஆகவே இது போன்ற ஆசனங்களை அனுதினமும் பழகி உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நோயற்ற வாழ்வையை குறைவற்ற செல்வம் என்னும் பேற்றினை நீங்கள் எல்லோரும் அடைய வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.